வனமேலே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் எப்போதும் சொல்லதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா அந்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு விச்சிக ராசி மகர லக்னம், மகர ராசிக்கான பலன்களே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல வர்றது பொது பலன்களாக வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி ஆந்திரங்களில் பற்றி ஃபுல்லாக அந்த பலன்கள் சொல்லும். உங்களது தசாபுத்தி என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ டைமில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி சுக்கிரன் 7 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக சின்னதாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அடுத்ததில் பார்த்திங்கன்னா அது 8ல் தான் போகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதினா செவ்வாய் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். கணவன் மனைவிக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் கணவன் மனைவிகளோட. ஏன்னா 3, 6 இந்த இதெல்லாம் வந்துச்சுனாலே நிறைய சந்தேகங்கள் வரும் கணவன் மனைவிகளோட. அந்த சந்தேகங்களை நீங்கள் நேராக உட்காந்து பேசிடுங்க. பேசாமல் ஐயோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் சொல்லி புலம்பிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்துக்குங்க. ஏன்னா அது துலாமுக்கு அந்த 8ல் போகும்போது அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் ஏதாச்சும் பேசுகிறாங்க, ஏதாச்சும் வெளியால் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா அவன் எவனாச்சும் கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மண்டை காஞ்சி இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அதுவும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா சாரம் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. பெருத்த லாபங்களை நோக்கி யாராச்சும் அது சொல்கிறாங்க பெரிய பணத்தை போட்டிங்கன்னா அப்புறம் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனம் தேவை. 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டென்ஷன்ஸ் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. மற்றவரோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. என்னடா அது இப்படி இருக்குன்னா கிரக நிலவரங்கள் இப்படி இருக்குது, வேறு வழி கிடையாது, அதுக்கு அப்படி பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7லே, அதாவது 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. எது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருங்கள். ஸோ அவன் இப்படி இருக்கான்னு கம்பேரிசன் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த கம்பேரிசன் தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 7 என்பது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான, அப்பாக்கள் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி சந்திரன் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெரிய லாபங்களை நோக்கி அங்கே இதை பண்ணுறேன் இதை பண்ண சொல்லி மாட்டிக்கூடாது. மூத்த சகோதரன் பேசுவதை கொஞ்சம் இந்த ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி புதன். ஸோ புதன் உங்களுக்கு அது 7ல் தான் இருக்குங்க. பட் இருந்தாலும் அடுத்த 8க்கு தான் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவைன்னா அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது இந்த டைமில் அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பேசாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே ஒரு ஜென்ரல் பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னம் சூரிய தசாபதி அந்த நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நண்பர்கள், அப்பா அண்ணன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் ஏதாச்சும் பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்களை நோக்கி அதாச்சும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது, பெரிய லாபம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கடன் வாங்கி கேட்டேன்னா கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. துலா லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் 7ல் இருந்து அது 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது 7, 6 நாளே கணவன் மனைவி சின்ன அதிருப்திகள், சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 6ல் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள், கடல் வழி பிரயாணங்கள், வெளிநாடு செல்லணும், வெளி மாநிலங்கள் போகணுன்றவங்களாம் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம், வேலை மாற்றங்களில் ரொம்ப கவனம், சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது வெளிநாடு பிரயாணம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்களை நோக்கி ஏதோ பெரிய கடன் வாங்காமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது அட்மிஷன் வாங்கி கொடுத்து மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு, காசு விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து பழகும்போது பேசும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருந்தாலும் அடுத்து 8க்கு போகிறாருங்கும்போது ரொம்ப கவனம் தேவை. எந்த மாதிரி விஷயங்கள் தேவை, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்றது கொஞ்சம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலங்கள் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்பா சம்மந்தமான விஷயம், சொத்துக்களில் வந்து சின்ன லிட்டிகேஷன், அப்பா கொஞ்சம் வெடுக்குன்னு எழுது, இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஸோ மற்றபடி எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா, ஸோ உங்களது பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி, அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா, ஸோ அங்கே போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேஸ்வரன் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா, மாதத்துக்கு ஒரு அடி தான் வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள், ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை, கங்கை கரையில் வந்து போய் நீராடி, கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மணிக்கு நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணும், கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.